திடீர் திருமணம். சந்தனக்கொடிக்காலில் இருந்த ஈஸ்வரன் கோவில் தெருவில் வந்து நின்றது பேருந்து. எப்போதும் கூட்டம் விளையாடும் தெரு இன்று அனாதை போல இருப்பகை கண்டவாறே பேருந்திலிருந்து இறங்கினான் கௌதம். ஈஸ்வரன் கோவில் வாசலில் நின்றிருந்த அவனின் அப்பா அழகுராஜா மகனை கண்டதும் ஓடி வந்தார். இரவு முழுக்க வாயை திறந்தபடி பேருந்தில் உறங்கி வந்திருந்தாலும் கூட இன்னும் உறக்கத்தை கேட்டது கண்கள். அருகிலிருந்த கடை மூடியிருந்தது. வாசலில் இருந்த பிரிக்கப்படாத தண்ணீர் பாட்டில்களில் இருந்து ஒரு பாட்டிலை எடுத்தான். யாருமே இல்லாத சாலைதானே என்றபடி அங்கேயே தண்ணீரால் முகத்தை சுத்தம் செய்தான். கௌதம் உள்ளே போலாம். லா கோவிலை நோகல் இழுத்துக் கொண்டு போனா அழகுராஜா. யப்பா, எதுக்கு என்ன நேத்து நைட்டே புறப்பட்டு வர சொன்னீங்க? இங்கே என்ன வேலை உங்களுக்கு எனக் கேட்டேன். கேட்டவன் பாட்டிலில் மீதிருந்த தண்ணீரை குடித்தான். கோவிலுக்குள்ளும் ஆட்களே இல்லை. அது எதுவும் பெரியதாக தெரியவில்லை அவனுக்கு. உனக்கு கல்யாணம்டா மகனே என்ற தந்தையை கேலியாக பார்த்தவன் ஏப்ரல் புல்தானே எனக் கேட்டான். சிரித்தபடி இல்லடா, நிஜமா கல்யாணம் உனக்கு என்ற தந்தையை அதிர்ச்சியோடு பார்த்தவன், என்ன மாதிரி ஒரு குழந்தை பையனுக்கு எதுக்குப்பா கல்யாணம் எனக் கேட்டான். அழகுராஜா மகனை தலைமுதல் கால் வரை அளவெடுப்பது போல பார்த்தார். 27 வயசு, எருமை, மாடு. நீ குழந்தையாடா நீ எனக் கேட்டார். கசங்கியிருந்த ஜீன்ஸையும் வியர்வை கரைப்படித்திருந்த சட்டையையும் பார்த்தவர் தன்னிடமிருந்த சீப்பை எடுத்து மகனிடம் நீட்டினார். தலையை சீவிக்கோ, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. கௌதம் அகல விரித்த விழிகளோடு தந்தையை பார்த்தான். யப்பா, இது நிஜமா? நிஜமாவே எனக்கு கல்யாணமா? அம்மா எங்கே? எனக்கு எதுக்கு இந்த கல்யாணம்? அதுவும் இந்த அவசர கல்யாணம் எதுக்கு? நான் தான் பெத்தவங்க பேச்ச கேட்டு நடக்கும் தங்க கட்டி ஆச்சே. அப்புறம் ஏன் இப்படி திருட்டு கல்யாணம் போல என்னை அவசரமா வர வச்சிங்க எனக் கேட்டான் வருத்தமாக. சொல்ல டைம் இல்லடா என்ற தந்தையை கொடூரமாக முறைத்தவன், எப்போல் இது என்ன விளையாட்டா? கல்யாணம் மீன்ஸ் 1000 காலத்து பயிர் சாகுபடி, 500 காலத்து தயிர் சாகுபடி. என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு உங்களோட பேச்சு வேணாம். அம்மாவை வர சொல்லுங்க. நேத்து வரை குழந்தை பையன்னு சொல்லி துணி கூட துவைக்க விட்டதில்ல என்றான். ஒசூரில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருபவன் ஒரு நாள் கூட அங்கே துணி துவைக்கவே மாட்டான். 2 வாரங்களுக்கு ஒரு முறை வீட்டிற்கு வரும்போது அத்தனை அழுக்கு உடைகளையும் அள்ளி வருவான். அம்மா துவைத்து தருவாள். அதுதான் அம்மாவின் கட்டளை. அப்படிதான் இத்தனை ஆண்டுகளும் போய்க் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கையில் இன்று திருமணம் என்றால் பயந்துவிட மாட்டானா இந்த பாலகன்? அழகுராஜா முன் வழுக்கையை தடவிக்கொண்டார். மகனே, உனக்கு கல்யாணம்னு உங்க அம்மாவுக்கு தெரியாதுடா என்றார். நெஞ்சில் கை வைத்தபடி தந்தையை பார்த்தான். டாடி, ஒய் டாடி. டே சாமி, நேரமாகுதுடா, முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம், அப்புறம் எவ்வளவு வேணாலும் பேசலாம்டா. தந்தையின் நரைத்த மீசையை திருகியவன், இப்ப நான் உங்கள கொலை பண்றேன். நான் மீதியை உங்க டெட் பாடியோடு பேசுகிறேன் என்றான். உங்கம்மாவுக்கு விஷயம் தெரியும்போது அதுதான் நடக்கப் போகுது என முனகியவர் கடிகாரத்தைக் கண்டுவிட்டு நிலை கொள்ளாமல் தவித்தார். வானத்தில் பறந்து சென்ற காக்கை கூட்டத்தை அண்ணாந்து பார்த்தான் கௌதம். பாலமுகம், பல் முளைக்காத பச்சை பிள்ளையின் குணம், பங்குனி வெயிலில் கிடைக்கும் நுங்கின் குணம் என்று அவனின் அம்மா தினமும் பகழ்ந்து தள்ளிக் கொண்டிருப்பாள். அவனை அவற்றை காதில் கேட்கும் போதெல்லாம் கண்டு கொள்ளாமல் போனதன் விளைவுதான் இப்படி வந்து நிற்கிறான என்று எண்ணினார். அழகுராஜா, நீ என் பேச்சை கேட்பியா இல்லையா? மகனை பார்த்து சுட்டு விரல் நீட்டிக் கேட்டார். நீங்க என் பேச்ச கேட்பீங்களா இல்லையா? எப்பா, மேரேஜ்ன்னா நிறைய கமிட்மெண்ட் பண்ணணும்பா. அவ வேலைக்கு போயிட்டு வந்தா நானும் சமைக்கணும். இவ்வளவு நாள் எவ்வளவு அழகா ஓட்டலுக்கு போனோமா தின்னோமான்னு இருந்தேன். இனி எப்படி நான் வீட்டு வேலை செய்வேன்? உங்களுக்கு என் மேல அக்கறை இருந்தா 2 மாசம் சம்பளம் கேட்காம இருங்க. நான் அந்த காசுக்கு ஒரு வாஷிங் மெஷினையும் வேக்கம் கிளீனரையும் வாங்கிக்கிறேன். அப்புறம் அல்சுகூர் அழுக்கு துணி வீட்டுக்கு கொண்டு வரமாட்டேன் என்றான். அழகுராஜா நெற்றியில் அடித்துக் கொண்டார். டைம் போயிட்டே இருக்குடா. அந்த பொண்ணு எந்த வேலைக்கும் போக மாட்டா. அவளே எல்லா வேலையும் பார்த்தப்பா என்றவரிடம் அதிரட்சியோடு மறுப்பாக தலையசைத்தவன். அப்படின்னா நான் டபுள் ஷிஃப்ட் வேலை பார்க்கணும். அவளுக்கு பூ போட்டு சேலை எடுத்து தரணும். சினிமாவுக்கு போலா கூட 2 டிக்கெட் வாங்கணும். ஜாலியா திரியற பையன் மேல பெரிய சுமைய தூக்கி வைக்காதீங்க அப்பா
என்றான். கெஞ்சாத குறையாக மகனிடம் பேசி பிரயோஜனமில்லை என புரிந்து கொண்டவர் அவனின் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு நடந்தார். யப்பா, நான் இன்னும் குளிக்கக்கூட இல்லப்பா, நைட் சிக்கன் சாப்பிட்டேன், கோவிலுக்குள்ள வரக்கூடாது. திரும்பி ஓடிவிட முயன்றான். தாலி கட்டிட்டு போய் குளிப்பவாடா என்று இழுத்து போனார் அவர். 2 எட்டுகள் எடுத்து வைத்த நேரத்தில் கௌதமின் காலில் வந்து விழுந்தாள் பட்டுச் சேலை அணிந்த பெண்ணொருத்தி. யாருப்பா இது? தந்தையை தன் அருகில் இழுத்து நிறுத்தி கேட்டான். இவதான் கல்யாண பொண்ணு. எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்ல தானேனே கால்ல விழுவாங்க. இவ என் கல்யாணத்துக்கு முன்னாடியே விழுறா? குழப்பத்தோடு கேட்டான். அழகுராஜா மகனை நக்கலாக பார்த்தார். இந்த காலத்துல எந்த பொண்ணுடா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கால்ல விழுறாங்க? உங்க அம்மாவே என் காலுல விழல், நான் தான் அவ கால தொட்டேன் என்றவரை வியப்பாக பார்த்தவன் என்னது? உங்க ஃபர்ஸ்ட் நைட்ல நீங்க எங்க அம்மா கால்ல விழுந்தீங்களா? காலடியில் இருப்பவளை மறந்து தந்தையிடம் கேட்டான். விழல, தொட்டேன். அதுதான் ஏன்பா? டேய் அரை வேக்காடு, இது வேற டிபார்ட்மெண்ட். எனக்கு நீ பிறக்க காரணமான டிபார்ட்மெண்ட் வாட் என்று அதிர்ந்தவன். சீ, ஒரு பெத்த பிள்ளைகிட்ட பேசுற பேச்சா இது? இருங்க, நான் உங்களை எங்க அம்மா கிட்ட சொல்லி மாட்டி விடுறேன் என்றான். மகா, எழுந்திரு, மணமேடைக்கு போ என்று குனிந்திருந்தவளின் தோளை உலுக்கினார் அழகுராஜா. நிமிர்ந்தவள் கண்கள் நிறைந்த கண்ணீரோடு கௌதமை பார்த்தாள். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமில்ல, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க ப்ளீஸ் என்றாள் கெஞ்சலாக. பற்களை கடித்தான் கௌதம். ஏய் மூங்க குச்சி, அந்த கிழக்கு சைட் வாசல் பக்கம் போயிருந்தா பஸ் வந்திருக்கும். இங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு என் கால்ல வந்து விழுற நீ என்ன மர கழண்ட கேசா எனக் கேட்டான். மகாலட்சுமி அவனின் காலை பிடித்தபடியே கண்ணீரை சிந்தினாள். கோவிலை சுத்தி ஆட்கள் இருக்காங்க, நான் வெளியே தப்பிக்க முடியாது என்றாள் தேம்பியபடி. மகாலட்சுமியை பரிதாபமாக பார்த்து நின்ற தந்தையின் கன்னத்தில் கீறினான் கௌதம். திரும்பியவரிடம் என்னவென்பது போல கை சைகை காட்டினான். அந்த புள்ளைக்கும் கட்டாய கல்யாணம்தான் என்றார் தயக்கமாக. சுற்றும் முற்றும் தேடினான். என்னடா தேடுற என கேட்டவரிடம், உங்கள பொளக்க ஏதாவது சுத்தி கடப்பாரை கிடைக்குமான்னு தேடுறேன் என்றான். மூக்கு சிவக்க, டேய், அவளுக்கு இன்னும் உலகம் தெரியலடா, அவ உனக்கு எல்லா வகையிலும் பொருத்தமாயிருப்பா. கௌதம் இடம் வலமாக தலையசைத்தபடி மகாலட்சுமியை பார்த்தான். ஐஸ் தேர் எனி ப்ராப்ளம்? வேற்று சாதி வேற்று மதமாளை காதல் பண்ணிட்டீங்களா எனக் கேட்டான். ஐயோ, என் பொழப்பு யாரையாவது காதலிக்கிற மாதிரியா இருக்கு அப்பாவியாக கேட்டவளை அவன் வெறிக்க வெறிக்க பார்த்த நேரத்தில் கோவிலின் உட்பிராகரத்திலிருந்து 4 தடியர்கள் ஓடி வந்தார்கள். அழுது கொண்டிருந்து மகாலட்சுமியை வலுக்கட்டாயமாக இழுத்துக்கொண்டு உள்ளே நடந்தனர். அழுதுக கொண்டே போனவளை கவலையாக பார்த்து நின்ற கெளதமின் அருகில் வந்தார் ஒரு அரைக்கிழவர். அவ அப்படிதான், நீங்க எதையும் மனசுல வச்சிக்காதீங்க மாப்பிள்ளை என்று விட்டு உள்ளே போனார். கௌதம் மெதுவாக திரும்பி தந்தையை பார்த்தான். வாட் இஸ் திஸ் டாடி? யார் இந்த மனுஷனா? அந்த புள்ளைக்கு பெரியப்பா. இவரு அந்த புள்ள பேர்ல சொத்து நிறைய இருக்கு. பஞ்சலும் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் சொத்தை மாத்த முடியும். மாப்பிள்ளைக்கு எங்கே போறதுன்னு அவங்க தேடிய நேரத்துல தான் நான் உனக்கு இந்த பொண்ணை ஓகே பண்ணேன். சொத்துல பங்கு தரேன்னு சொல்லியிருக்கான். நீ வந்து தாலிய கட்டு. தந்தைய பார்க்க பார்க்க மயக்கம் ஒன்றேதான் வரவில்லை அவனுக்கு. தந்தை இந்த அளவுக்கு பேராசைக்காரர் இல்லையே என்ற சந்தேகம் ஒரு பக்கம். அநியாயமாக ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நாசம் செய்ய நினைக்க மாட்டாரே என்ற நம்பிக்கை ஒரு பக்கம். ஆனாலும் இந்த திருமணத்தில் அவனுக்கு உடன்பாடு இல்லை. நோ, நான் தான் மாசம் 1ஆம் தேதியானா உங்களுக்கு 25,000 ₹1 குறையாம அனுப்பி வைக்கிறேன் இல்ல? பிறகு ஏன் இந்த கல்யாணம்? உங்க அம்மாவ மாதிரியே பேசியே சாகடிக்காத. மரியாதையா வந்து தாலிய கட்டு. அவனை இழுத்துக் கொண்டு போனார். கோவிலுக்குள் கூட்டமே இல்லை. அணிந்திருந்த ஷூவை கழட்டவாவது நேரம் தந்தாரே என நினைத்தபடி உள்ளே நடந்தான். வரிசையாக நின்றிருந்த அடியாட்கள் கைகளில் உருட்டு கட்டைகளும் இருந்தன. இப்படி வந்து உட்காருங்க என்றார் மகாலட்சுமியின் பெரியப்பா மாரியண்ணன். அழுது கொண்டே இருந்தாள் மகாலட்சுமி. 4 தடியர்கள் அவளை வலுக்கட்டாயமாக அமர வைத்திருந்தனர். அவளின் தோளில் படிந்திருந்த அவர்களின் முரட்டு கரங்களை காண்கையில் பரிதாபமாக இருந்தது அவனுக்கு. திரும்பி ஓடிவிடலாமா என நினைத்தான் கௌதம். இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பினா இவங்க வெட்டிடுவாங்களோ? குழப்பத்தோடு இருந்தவனின் தோளில் கை பதித்த அழகுராஜா அவனை மனையில் அமர வைத்தார். அமர்ந்த நேரத்திலேயே தாலியும் நீட்டப்பட்டது. அப்பா, இது தப்பு என்றான் கௌதம் அருகில் அமர்ந்த தந்தையின் காதோடு. தாலிய கட்டு, எல்லாம் சரியா போயிடும். இந்த தாலிய கட்டிட்டா அப்புறம் அவ அழுக நின்னுடுமா? இந்த தாலிய கட்டிட்டா அவளோட மொத்த வாழ்க்கையும் மாறிடுமா? இவ என்ன கண்ணுக்குட்டியா தாம்பு கயிறு போல தாலி கயிறு சுட்டி நான் கூட்டிப் போக எனக் கேட்டான் கடுப்போடு.
நீ என்ன வியாக்கியானம் பேசினாலும் அவ புருஷன் நீதான். இதை நான் முடிவு பண்ணிட்டேன். தாலிய கட்டு ப்ளீஸ் என்றார். ப்ளீஸ், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க பெரியப்பா, கண்ணீரோடு கதறினாள் மகாலட்சுமி. அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நட்புள்ளங்களே. ஆரம்பம் எப்பூடி? தொடரும்.